ஹாய் காய்ஸ். இந்த வீடியோவில் நான் வந்து ஜேடிகே ஜேஆர்இ ஜேவிஎம் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிள்ஸோட. அண்டு இந்த வீடியோவில் ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் வந்து போட்டிருக்கேன். செகண்ட் ஹாஃபில் வந்துடும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ, பை. ஸோ ஜேடிகேனா என்ன, ஜேஆர்இனா என்ன, ஜேவிஎம்னா என்ன? ஃபர்ஸ்ட் இதோட ஃபுல் ஃபார்ம்ஸ் பார்த்துப்போம். ஜேடிகேனா ஜாவா டெவலப்மெண்ட் கிட், ஜேஆர்இனா ஜாவா ரன் டைம் என்வாயன்மெண்ட், ஜேவிஎம்னா ஜாவா வர்ச்சுவல் மெமரி. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம கீழே ஒரு டயக்ராம் நான் போட்டிருக்கேன், அதை நம்ம பார்ப்போம். இந்த டயக்ராம் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, வெளியே ஜேடிகே இருக்கு, அதுக்குள்ள ஜேஆர்இ இருக்கு, ஜேஆர்இக்குள்ள ஜேவிஎம் இருக்கு. ஸோ பேசிக்கலி இதான் ஃப்ளோ. ஜேடிகே இருக்கும், ஜேடிகேக்குள்ள வந்து ஜேஆர்இ இருக்கும். ஆக்சுவலி ஜேஆர்இ மட்டும் இருக்காது, ஜேஆர்இ பிளஸ் சில லைப்ரரிஸ் இருக்கும். லைப்ரரிஸ் இங்க படிக்கிறீங்களா, ஜாவா கிளாஸ் லைப்ரரிஸ். ஸோ பேசிக்கலி ஜேடிகேக்குள்ள ஜேஆர்இ பிளஸ் லைப்ரரிஸ் இருக்கும், ஜேஆர்இக்கு உள்ள ஜேவிஎம் இருக்கும். அதுதான் இந்த டயக்ராம். ஜேடிகேக்கு உள்ள ஜேஆர்இ பிளஸ் கிளாஸ் லைப்ரரிஸ், ஜேஆர்இக்குள்ள only ஜேவிஎம் இஸ் தேர். காட் இட்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள்ல நீங்க இங்க இருக்கீங்க, ஓகேயா? நீங்க ஒரு கோடு எழுதுறீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து மஷின் கோடு, பைட் கோடு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சது வந்து சாதாரண இங்கிலீஷ் லாங்குவேஜ். அது வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு புரியாது. கரெக்டா? நீங்க வந்து இங்கிலீஷ்ல எழுதிருக்கீங்க ஒரு கோடு. அது வந்து இப்போ நீங்க வந்து உங்க கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்தீங்கன்னா, அதனால இது வந்து இன்டர்பிரேட் பண்ண முடியாது, ரன் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு தெரிஞ்ச பாஷை இங்கிலீஷ் கிடையாது. இதுக்கு தெரிஞ்ச பாஷை வந்து 01100 இந்த மாதிரி பாஷை தான் இந்த கம்ப்யூட்டருக்கு புரியும். பட் அந்த பாஷை வந்து உங்களுக்கு புரியாது. கரெக்டா? உங்களுக்கு இந்த பாஷை புரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச பாஷை வந்து இங்கிலீஷ். ஸோ இப்போ இந்த இங்கிலீஷ் பாஷாவை, இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ எப்படி நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க போறோம், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ ஓகே. ஸோ இப்போ இவர் வந்து இங்கிலீஷ் கோடை வந்து எழுதிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம இந்த இங்கிலீஷ் கோடை என்ன பண்ண போறோம்னா, பைட் கோடா கன்வெர்ட் பண்ண போறோம். பைட் கோட். ஓகே, பிசின்னு எழுதிக்கிறேன். பைட் கோட். இது எப்படி கன்வெர்ட் பண்றோம்? திஸ் இஸ் டன் பை ஜேடிகே. ஜேடிகே வந்து நம்மளுக்கு சர்டன் டூல்ஸ் தருவாங்க. எப்படி எந்த மாதிரி டூல்ஸ்னா, ஜாவா, ஜாவா சி. ஓகேயா? நீங்க எழுதிருக்கிற கோட்ல இப்போ நீங்க ஒரு கோட் எழுதிருக்கீங்க, கரெக்டா? இந்த கோடை வந்து நீங்க ஜாவா சி வச்சு ரன் பண்ணீங்கன்னா, இந்த கோடு வந்து இங்கிலீஷ் கோடு வந்து பைட் கோடா மாறிடும். ஓகேயா? பைட் கோடா மாறிடும். இந்த இந்த இங்கிலீஷ் கோடு வந்து பைட் கோடா மாறினதுக்கு அப்புறம் இந்த பைட் கோடு வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு அனுப்பி விட்டுரும். இந்த கம்ப்யூட்டர் வந்து ஈஸிலி இந்த பைட் கோட் வந்து ரன் பண்ணிரும். ஸோ அர்லியர் நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து டைரக்டா கொடுத்ததுனால அதனால ரன் பண்ண முடியல. இப்போ நம்ம ஜேடிகே கொடுத்த டூல்ஸ், அதாவது ஜாவா டூல், ஜாவா சி டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த இங்கிலீஷ் கோட பைட் கோட கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்ததுனால இந்த கம்ப்யூட்டர்னால அந்த கோடை வந்து ரன் பண்ண முடிஞ்சிச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு, எல்லாமே பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ திஸ் இஸ் டன் பை ஜேடிகே. ஜேடிகே நம்மளுக்கு டூல்ஸ் கொடுக்கும். டூல்ஸ் லைக் ஜாவா, ஜாவா சி, சர்டன் டீபகர்ஸ் எல்லாமே கொடுக்கும். அந்த டூல்ஸ் வச்சு நம்ம கோடை வந்து பில்ட் பண்ண முடியுது. கரெக்டா? அந்த பில்ட் கோடை நம்ம வந்து பைட் கோடா கூட கன்வெர்ட் பண்ண முடியுது. அந்த பைட் கோடை நம்ம வந்து கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்துறோம். அந்த கம்ப்யூட்டர் வந்து அந்த கோடை வந்து ரன் பண்ணிடுது. இப்போ ஜேடிகேவோட ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம வந்து பார்த்தாச்சு. அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இங்க வரதான். கரெக்டா? இந்த பார்ட். அதாவது இப்போ கிளியர் மேல ரொம்ப கசமுசன்னு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ற இன்னொன்று தடவை. நீங்க வந்து இங்க இருக்கீங்க, நீங்க வந்து இங்கிலீஷ்ல ஒரு கோட் எழுதுறீங்க. ஓகே, இங்கிலீஷ் ஜேடிகே யூஸ் பண்ணிட்டு நீங்க இதை வந்து ஒரு பைட் கோடா கன்வெர்ட் பண்றீங்க. ஸோ நடுவில் நான் வந்து ஜேடிகேன்னு போட்டுறேன். பைட் கோடை கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த பைட் கோட் நீங்க வந்து கம்ப்யூட்டர் கிட்ட கொடுக்குறீங்க. கம்ப்யூட்டர் வந்து இதனால கம்ப்யூட்டர் இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். கம்ப்யூட்டர் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து ரன் பண்ணிடும். ஓகேயா? ரன் பண்ணிடும். ஸோ இங்க இருக்கிற பார்ட் தான் ஜேடிகே. ஜேடிகே வந்து அதோட ரோல் வந்து இங்க பிளே ஆகுது, கன்வெர்ட்டிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டு பைட் கோட். பட் இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, ஜேஆர்இ என்ன பண்ணுது? ஜேவிஎம் எங்க? இதெல்லாம் எங்க? இதெல்லாம் இங்க இருக்கு. இது வந்து லெஃப்ட் பார்ட், இது வந்து ரைட் பார்ட். இந்த ரைட் பார்ட்ல தான் நம்மளுக்கு என்ன இருக்கு? ஜேஆர்இ, ஜேவிஎம். ஸோ இதுல உங்களுக்கு என்ன புரியுது? ஜேஆர்இ, ஜேவிஎம் வச்சு நம்ம வந்து கோடை வந்து ரன் பண்ண முடியுது. கோடை யார் ரன் பண்ணுவா? ஜேவிஎம் ரன் பண்ணும்.
ஜேஆர்இக்குள்ள இருக்கிற ஜேவிஎம் தான் இந்த கோடை ரன் பண்ணும். எந்த கோடை? இந்த பைட் கோடை. ஜேவிஎம் வந்து இந்த பைட் கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கம்ப்யூட்டர்ல அந்த கோடை வந்து ரன் பண்ணோம். ஸோ இதுவும் திருப்பி கசமுசான்னு ஆயிடுச்சு. நம்ம கீழே வந்து இன்டெப்தா கொஞ்சம் கிளியரா படிப்போம். ஸோ நீங்க வந்து இங்க இருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க? இங்கிலீஷ்ல ஒரு கோட் எழுதுறீங்க. ஓகேயா? இந்த கோட் நீங்க ஜாவா சி யூஸ் பண்ணிட்டு அதை ஜேடிகே ப்ரொவைடட் ஒரு டூல் ஜாவா சி அது கொடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க? இது வந்து ஒரு பைட் கோடா கன்வெர்ட் பண்றீங்க. இந்த பைட் கோட் நீங்க எங்க கொடுக்குறீங்க? ஜேவிஎம் ஜேவிஎம் கிட்ட கொடுக்குறீங்க. ஜேவிஎம் வந்து இந்த பைட் கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணும். ஓகேயா? இந்த ஜேவிஎம் குள்ள தான் இந்த பைட் கோட் வந்து ரன் ஆகும். பட் இந்த ஜேவிஎம் எதுக்குள்ள இருக்கு? ஜேஆர்இக்குள்ள. ஸோ பேசிக்கலி நீங்க இந்த பைட் கோடை வந்து ஜேஆர்இ கிட்ட கொடுத்தாலே இந்த பைட் கோட் வந்து ரன் ஆயிரும். ஸோ ஜேடிகேயோட பார்ட் வந்து இவ்வளோ. ஜேவிஎம் ஜேஆர்இ பார்ட்டோட வந்து இவ்வளோ. இப்போ ஜேஆர்இக்குள்ள நம்ம என்ன படிச்சோம்? ஜேஆர்இக்குள்ள ஜேவிஎம் மட்டும் இருக்காது. கிளாஸ் லைப்ரரிஸ் இருக்கும். அதாவது அந்த பைட் கோட்ல இல்லாட்டினா அந்த இங்கிலீஷ் கோட்ல நீங்க ஏதாவது கோட் எழுதிருக்கீங்க. அந்த கோடுக்கு ஒரு சர்டைன் லைப்ரரிஸ் தேவைப்படும்னா அது வந்து இங்கேருந்து ஃபெச் பண்ணிக்கிட்டு ஜேவிஎம்ல அதை யூஸ் பண்ணிக்கும். ஸோ நம்ம ஃபைனலா இன்னொரு டயக்ராம் வரைஞ்சிருவோம் ஃபார் ஃபைனல் கிளாரிஃபிகேஷன். ஓகேயா? நீங்க வந்து இங்க இருக்கீங்க. நீங்க ஒரு கோட் எழுதுறீங்க இங்கிலீஷ்ல. அந்த இங்கிலீஷ் கோடை நீங்க வந்து பைட் கோட்ல கன்வெர்ட் பண்றீங்க. எதை யூஸ் பண்ணிக்கிட்டு? ஜாவா சி யூஸ் பண்ணிக்கிட்டு. ஜாவா சி இஸ் ப்ரொவைடட் பை ஜேடிகே. ஓகேயா? இந்த பைட் கோடை நீங்க வந்து ஜேஆர்இக்கு அனுப்புறீங்க. ஜேஆர்இக்குள்ள இருக்கிற ஜேவிஎம் வந்து இந்த பைட் கோடை ரன் பண்ணும். இந்த ஜேவிஎம்க்கு ஏதோ ஒரு இந்த பைட் கோட்ல ஏதோ ஒரு லைப்ரரி இருந்துச்சுன்னா ஜேவிஎம் வந்து ஜேஆர்இ பக்கத்துல இருக்க கிளாஸ் லைப்ரரி யூஸ் பண்ணிட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இது ஃபுல்லா இதெல்லாம் ரன் ஆகணும்னே உங்களுக்கு வந்து உங்க கம்ப்யூட்டர்ல வந்து உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிரும். So this is how JDK, JRE and JVM works, and இது இந்த diagram தான் actually இதோட interdependency, like dependency between JDK, JRE and JVM. இப்போ நம்ம சில ஆஸ்பெக்ட்ஸை பார்ப்போம். நான் கீழே வந்து ஆஸ்பெக்ட்ஸ்னு எழுதிடுறேன். ஆஸ்பெக்ட்ஸ் ஓகேயா? ஸோ என்ன ஆஸ்பெக்ட்னா இப்போ 2 கம்ப்யூட்டர் இருக்கு. C1 கம்ப்யூட்டர் 1, C2 கம்ப்யூட்டர் 2. இதில் ஜேடிகே இருக்கு. ஸோ ஜேடிகே இருக்குன்னா என்ன? ஜேடிகே இருந்தாவே இதில் வந்து ஜேஆர்இயும் இருக்கு, ரைட்? ஜேஆர்இ இருந்தாவே என்ன அர்த்தம்? ஜேஆர்இக்குள்ள ஜேவிஎம் தானாக வந்துடுது. ஸோ பேசிக்கலி ஹோல் பேக்கேஜே இங்கே இருக்கு. ஜேடிகே இருந்தாலே ஜேஆர்இ இருக்கும், ஜேவிஎம் இருக்கும். பட் இந்த கம்ப்யூட்டரில் ஜேஆர்இ மட்டும்தான் இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ என்ன ஆஸ்பெக்ட்னா இதில் வந்து ஜேடிகே இருக்கு, இதில் ஜேஆர்இ மட்டும் இருக்கு. ஸோ இப்போ இந்த கம்ப்யூட்டரோட பவர்ஸ் நம்ம பார்ப்போம், இந்த கம்ப்யூட்டரோட பவர் நம்ம பார்ப்போம். ஓகேயா? எந்த கம்ப்யூட்டர்ல ஜேடிகே இருக்கிறதுனால நம்ம இதுல வந்து ஜாவா வந்து எழுத முடியுது, கம்பைல் பண்ண முடியுது, டிபக் பண்ண முடியுது. டி ஸ்பெல்லிங் தப்பாயிருச்சு. ஐயோ, டிபக் பண்ண முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இங்க வந்து ரன்னும் பண்ண முடியுது. ஏன்னா இங்க ஜேஆர்இயும் இருக்கு. பட் இந்த கம்ப்யூட்டர் கிட்ட வரப்போது இதுகிட்ட ஜேடிகே இல்ல. இதனால கோட் வந்து கம்பைல் பண்ண முடியாது. ஜாவா சி யூஸ் பண்ண முடியாது. ஜாவாஸை யூஸ் பண்ணி இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து பைட் கோடா இதனால கன்வெர்ட் பண்ண முடியாது. பட் இது கிட்ட நீங்க பைட் கோட் மட்டும் கொடுத்தீங்கன்னா இதனால ரன் மட்டும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டெவலப் பண்ண பைட் கோட் ஜேடிகே யூஸ் பண்ணி ஜாவாஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு பைட் கோட் வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு அனுப்பிட்டோம்னா இந்த கம்ப்யூட்டர்னால அந்த பைட் கோட் வந்து ரன் பண்ண முடியும். பட் இதனால ஒரு தானா ஒரு இதனால இந்த கம்ப்யூட்டர்னால தானா ஒரு பைட் கோட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா இது கிட்ட வந்து ஜேடிகேயோட ஜாவாசி அந்த மாதிரி டூல்ஸ்லாம் இல்லை. இதுகிட்ட ஜேஆர்இ மட்டும் தான் இருக்கு. இதனால ரன் மட்டும் தான் பண்ண முடியும். அதனால தான் இது பேரே ஜாவா ரன் டைம் என்வாயன்மெண்ட். ஸோ இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, ஜேடிகே உள்ள இருக்கிற கம்ப்யூட்டர் C1. இங்க இப்போ சர்க்கிள் மட்டும் வரைஞ்சிருக்கிற கம்ப்யூட்டர் இருக்கு. இது வந்து C2, இது வந்து C3, இது வந்து C4. 3 கிட்டயும் ஜேஆர்இ இருக்கு. ஜேஆர்இ மீன்ஸ் எஸ் ஜேவிஎம் தானாவே வந்துடும். ஜேஆர்இ இங்க இருக்கு, ஜேஆர்இ இங்க இருக்கு. ஸோ இந்த 3 கம்ப்யூட்டர்ஸ் கிட்ட கோடை கம்பைல் பண்ற பவர் இல்லை. இதுகிட்ட ஜேடிக்கு இல்லை. பட் கோடை ரன் பண்ண பவர் இருக்கு. 3மே டிஃப்ரெண்ட் ஓஎஸ்ன்னு வச்சுக்கலாம். இது வந்து விண்டோஸ், இது வந்து லினக்ஸ், இது வந்து மேக் ஓஎஸ், அதாவது மேக் ஓஎஸ், ஐஓஎஸ் இது ஒன்று. ஓகே, இதுவும் சப்போஸ் விண்டோஸ்னு வச்சுக்கோம். இதெல்லாம் நம்ம ஒரு பைட் கோட் ஜென்ரேட் பண்றோம். இந்த பைட் கோட் நம்ம வந்து எந்த கம்ப்யூட்டர்ல வேணா ரன் பண்ண முடியும். இந்த பைட் கோட் நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டர்ல ரன் பண்ண முடியும், இந்த கம்ப்யூட்டர்ல ரன் பண்ண முடியும், இந்த கம்ப்யூட்டர்ல ரன் பண்ண முடியும்.
ஏன்? ஏன்னா இதுக்குள்ள தனி ஜேஆர்இஸ் இருக்கு. இதுக்குன்னு ஒரு தனி ஜேஆர்இ, அதாவது தனி ஜேவிஎம் இருக்கு. இதுக்கு தனி ஜேவிஎம் இருக்கு. இதுக்கு தனி ஜேவிஎம் இருக்கு. ஸோ, எஸ், ஜாவா இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ். எல்லா கம்ப்யூட்டருக்கு தனி ஜேவிஎம் இருக்கிறதுனால, இந்த பைட் கோட் வந்து எல்லா கம்ப்யூட்டர்ல லைக் ரிகார்ட்லெஸ் ஆஃப் இட்ஸ் பிளாட்ஃபார்ம், லைக் ரிகார்ட்லெஸ் ஆஃப் இட்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இதுல வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்னவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. இதனால இந்த பைட் கோட் வந்து ரன் பண்ண முடியுது. பட் இன்னொரு லாங்குவேஜ் சி பிளஸ் பிளஸ்ல இது கிடையாது. ஏன்னா அதுல வந்து இந்த மாதிரி தனி ஜேவிஎம் கிடையாது. இந்த கம்ப்யூட்டரை டெவலப் பண்ண, இந்த விண்டோஸ்ல டெவலப் பண்ண கோட் வந்து லினக்ஸ்லயோ இல்ல மேக் ஓஎஸ்ல நம்மளால ரன் பண்ண முடியாது. ஜாவானால மட்டும் பண்ண முடியும். ஏன்னா இதோட ஒரு ஃபீச்சரே பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ். அதுல எப்படி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் ஒர்க் ஆகும்னா ஜேவிஎம்னால. எல்லா ஆப்பரேட்டிங் சிஸ்டமும் தனி ஜேவிஎம் இருக்கு. அதனால அந்த ஜேவிஎம்லாம் இந்த பைட் கோட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து முடிச்சாச்சு. அதாவது ஜேடிகேனா என்ன, ஜேஆர்இனா என்ன, ஜேவிஎம்னா என்ன. ஜேடிகேக்குள்ள ஜேஆர்இ பிளஸ் கிளாஸ் லைப்ரரிஸ் இருக்கும். ஜேஆர்இக்குள்ள ஜேவிஎம் இருக்கும். ஓகேயா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப் வந்துருச்சு. செகண்ட் ஸ்டெப்க்கு வந்தாச்சு. அதாவது இன்ஸ்டாலிங் ஜாவா மீன் வி ஆர் கோயிங் டு டவுன்லோட். நம்ம வந்து ஜேடிகே வந்து டவுன்லோட் பண்ண போறோம். இது எப்படி பண்ண போறோம்னா, நம்ம புது டேபுக்கு போயிடுவோம். புது டேப்ல போயிட்டு டவுன்லோடு ஜாவா 8 அந்த மாதிரி சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணோம்னே ஜாவா SC8 ஆர்கைவ் டவுன்லோட்ஸ் ஒராக்கல்லேருந்து, ஒராக்கல்ல தான் ஒஃபிஷியலாக இருக்கும். இங்கே வந்தோடனே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். ஃப்ரீ தான். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஏன்னா ஜாவா வந்து ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ்னாலவே ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ எஸ். ஸோ இப்போ நீங்கள் இங்கே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா கீழே போங்க. கீழே போனோடனே இது ஒன்று இருக்கும். விண்டோஸ் 64 கம்ப்ரஸ்ட் ஆர்கைவ். இந்த அந்த 64 பிட் தான். அந்த 32 அந்த நம்ம 32 34 மறந்துடுச்சு. அதெல்லாம் பழைய காலத்து லேப்டாப்ஸ்ல தான் இருக்கும். இப்போ உங்களது கண்டிப்பா 64 தான் இருக்கும். இங்க வந்துட்டு இந்த பட்டனை ஜிப் ஃபைலை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கிளிக் பண்ணிட்டு இங்க இந்த அமுக்குனீங்கன்னா இங்க வந்து டவுன்லோடிங் இங்க ஆயிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ மறந்துடாமல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணோடனே உங்கள் டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் அந்த ஜிப் ஃபைல் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த ஜிப் ஃபைல் இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ரைட் கிளிக் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆல். எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இந்த ஃபோல்டர் வந்து வெளியே வந்துச்சு. இந்த ஃபோல்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோல்டர் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா உள்ள இருக்கிற ஃபோல்டரை வெளியே இங்க ஒரு ஃபோல்டர் இருக்கா, உள்ள ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிட்டு டெஸ்க்டாப்ல நான் சாஃப்ட்வேர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கல. ஸோ நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ ஃபோல்டர் சாஃப்ட்வேர்ஸ். இன்னும் ஆர்கனைஸாக வச்சா தான் நல்லாயிருக்கும். நான் பண்ணணும். இந்த ஃபோட்டோஷாப்பு, போஸ்ட்மேனு இதெல்லாமே இதுக்குள்ளே போடணும். இந்த சாஃப்ட்வேர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே. பட் ஓகே. நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே. ஸோ இது வந்து நம்ம சாஃப்ட்வேர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நான் வந்து கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, பின்குள்ள போயிட்டு இந்த பாத் வந்து காப்பி பண்ண போறோம். இங்க நீங்க சும்மா ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி அமுக்கிட்டீங்கன்னா, இந்த பாத் வந்து காப்பி ஆயிரும். இந்த பாத் வந்து நம்ம வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ண போறோம். பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ அதனால நான் இங்க காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்க காப்பி பண்ணிக்கிட்டேன். ஓகே. இப்போ இது ஜேடிகே தானே. ஜேடிகேக்குள்ள பின்குள்ள பாருங்க. நான் சொன்ன அந்த 2மே இருக்கும். ஜாவாவும் இருக்கு. ஜாவா சி இருக்கும். இவ்வளவு நேரம் நான் ஜாவா சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல. இதா இருக்கு. ஸோ ஜேடிகேக்குள்ள ஜாவா சி எங்க இருக்குன்னா, இந்த ஜேடிகேக்குள்ள பின்குள்ள போயிட்டீங்கன்னா இங்க ஜாவாவும் இருக்கும், ஜாவா சியும் இருக்கும். ஓகேயா? ஸோ இங்க நான் வந்து உங்களுக்கு காப்பி பண்ண சொல்லியிருந்தேன். நீங்க காப்பி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, கீழ சர்ச்ல போயிட்டு என்வாயர்ன்மென்ட்ன்னு டைப் பண்ணாலே இங்க வரும். எடிட் த சிஸ்டம் என்வாயர்ன்மென்ட் வேரியபிள்ஸ். இங்க போயிட்டு அ திருப்பி என்வாயர்ன்மென்ட் வேரியபிள்ஸ் இங்க ஒண்ணு வரும். இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க சிஸ்டம் வேரியபிள்ஸ்லாம் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். இங்க நீங்க ஒரு புது வேரியபிள் இங்க ஒண்ணு கிரியேட் பண்ணணும். நியூன்னு சொல்லிட்டு ஜாவா ஹோம் அப்படியே கேப்ஸ்ல தான் நீங்க எழுதணும். அண்டர்ஸ்கோர் போட்டு அந்த காப்பி பண்ணியிருந்தீங்க தெரியுமா? அந்த பாத்து அதை இங்க பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிட்டு இங்க ஓகே கொடுத்துடணும். கொடுத்தீங்கன்னா இங்க ஜாவா ஹோம் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்க பை டிஃபால்ட்டா ஸ்மால்ல பாத்து லைக் PATHன்னு ஒரு இன்னொரு வேரியபிள் இருக்கும். அதை நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து நீங்க நியூன்னு கிளிக் பண்ணிட்டு இங்கேயும் நீங்க ஒரு தடவை பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே அமைக்கிருங்க.
ஓகேயா? ஸோ பேசிக்கலி நம்ம இப்ப என்ன பண்ணியிருக்கோம், ஜாவா ஹோம்னு ஒரு வேரியபிள் நம்மளா கிரியேட் பண்ணிட்டு, இங்க அதே பாத் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பாத் வேரியபிள்ல நம்ம காப்பி பண்ண பாத் வந்து இங்க பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே குடுத்துட்டு, இங்கேயும் ஓகே குடுத்துட்டு, இங்கேயும் ஓகே குடுத்துருங்க. ஸோ இப்ப நம்ம லேப்டாப்ல வந்து ஜாவா நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ ஜேடிகே நம்மளுக்கு ஒர்க் ஆகும். எப்படி நம்ம செக் பண்ண போறோம்னா, சிஎம்டில போய்க்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட். அது நீங்க கீழ சிஎம்டின்னு எழுதுனீங்கன்னா, இங்க வந்து வந்துரும். கமாண்ட் ப்ராம்ப்ட். இங்க போயிட்டு நீங்க என்ன பார்க்கணும்னா, இங்க நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க ஜாவான்னு எழுதிட்டு ஹைஃபன் வெர்ஷன் எழுதுங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஜாவா வெர்ஷன். இப்ப இந்த ஜாவா எங்க இன்ஸ்டால் ஆயிருக்குன்னா, எனக்கு கமாண்ட் மறந்துருச்சு பார்ப்போம். விச் ஜாவாவா? விச் இல்ல வேரா? வேர் ஜாவா போட்டீங்கன்னா, அந்த நம்ம ஜாவாவோட லொகேஷன் கூட இது சொல்லிருது. சாஃப்ட்வேர் ஸ்கூல்ல தானே போட்டிருந்தோம். கரெக்ட்டா? ஸோ இங்க வந்துருச்சு. ஸோ பேசிக்கலி இப்போ உங்க லேப்டாப்ல வந்து ஜாவா வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு. இப்போ செகண்ட் டாபிக்கும் முடிஞ்சிருச்சு. இன்ஸ்டாலிங் ஜாவா. ஃபர்ஸ்ட் டாபிக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு லைவ் எக்ஸாம்பிள் பார்ப்போம். பைட் கோட் எப்படி நம்ம வந்து ஜெனரேட் பண்றது. ஜாவாஸ் இதெல்லாம் என்னன்னு இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஆ லைக் இங்க டெஸ்க்டாப்ல நான் ஒரு சாஃப்ட்வேர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருந்தேன் ரைட்? சாஃப்ட்வேர்ஸ். இதுக்குள்ள நான் சும்மா இன்னொரு ஃபைல் எங்க வேணா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேயா? நான் சும்மா வேணும்னா நான் பபிள்ஸ் டாட் அல்கோ இங்கேயே போய்க்கிறேன். ஓகேயா? இங்க நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூன்னு சொல்லிட்டு வெயிட் இங்க நான் நோட் பேட் ஒன்று நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் இங்க ஒரு கோட் எழுதிக்கிறேன். இப்போ இதெல்லாம் என்னென்ன இப்போ உங்களுக்கு புரியாது. சும்மா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு கோட் எழுதுறேன்னு. பப்ளிக் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கோட் bracket open bracket close public static void main string args bracket close curly bracket open curly bracket close system dot out dot println hello world கீழே போயிடுச்சோ சாரி hello world ஓகேயா ஸோ இங்க நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா கிளாஸ் நேம் ஆல்வேஸ் ஷுட் பி ஸ்டார்டிங் வித் கேபிட்டல் லெட்டர் ஓகே இது மட்டும் மறந்துடாதீங்க கிளாஸ் நேம் எப்போதுமே இது ஒரு கிளாஸ் ஓகே இது ஃபுல்லாகவே ஒரு கிளாஸ் இது வந்து எப்போதுமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும் ஓகேயா ஸோ எஸ் இதை இப்போ நான் வந்து எங்கே சேவ் பண்ண போறேன்னா சேவ் ஆஸ் இங்கே பபிள்ஸ் அட்டால் கூட பண்ணிக்கிறேன் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கோட் டாட் ஜாவா சொல்லிட்டு இங்கே ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துட்டுனா இங்க வந்து இந்த இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் கோட் டாட் ஜாவா வந்து இங்க கிரியேட் ஆயிடுச்சு கரெக்டா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சிஎம்டி ஓபன் பண்ண போறோம் சிஎம்டி சிஎம்டி போயிட்டு நம்ம வந்து இந்த பாத்துக்குள்ள போகணும் லைக் இங்க இங்க கொண்டு வரணும் இப்போ நம்ம எங்க இருக்கோம் இங்க டிஐஆர்னு போட்டிங்கன்னா நீங்க ஒரு பர்டிகுலர் ஏரியால இருப்பீங்க லைக் இந்த இருக்கு லிஸ்ட் ஆஃப் ஃபோல்டர்ஸ் பட் இதுவுமே இங்க எங்கேயுமே நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கோட் டாட் ஜாவா தெரிய மாட்டேங்குது ரைட் ஏன்னா இது வந்து வேற பாத்துல இருக்கு இது வந்து வேற பாத்துல இருக்கு இது வந்து எந்த பாத்துல இருக்கு நம்ம கோட் வந்து இந்த பாத்துல இருக்கா இதை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு இங்க நீங்க சிடி கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணா பேஸ்ட் ஆயிரும் கொடுத்தீங்கன்னா இங்க சாரி இது இல்லை இன்னொன்று சாரி இந்த இருக்கு இங்க நீங்க வந்து சிடின்னு கொடுத்துட்டு இங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா என்டர் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க இந்த பாத்துக்குள்ள வந்துடுவீங்க இப்போ நீங்க டிஐஆர் கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஃபைல்ஸ்லாம் நீங்க ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ்லாம் நீங்க இங்க பாத்துக்கலாம் இங்க இந்த இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் கோட் டாட் ஜாவா ஓகேயா ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கோட் டாட் ஜாவா இருக்குல்ல இந்த நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் ரைட் கிளிக் எடிட் இன் நோட் பேட் ஸோ பேசிக்கலி இந்த கோடில் நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா ஸ்க்ரீனில் வந்து ஹலோ வேர்ல்டு வந்து பிரிண்ட் ஆகணும்னு நம்ம இந்த கோட் எழுதியிருக்கோம் இது வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்க ரைட் திஸ் இஸ் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பட் இது ஜேவிஎம்க்கு புரியாது கரெக்டா ஜேஆரிக்கும் புரியாது அதாவது ஜேஆரிக்கு புரியலன்னா அப்போ ஜேவிஎம்க்கு புரியாது ஏன்னா ஜேஆரிக்குள்ள தான் ஜேவிஎம் இருக்கு ஸோ இது வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்
பைட் கோடுல கன்வெர்ட் பண்ணணும். எப்படி? ஜாவா சி யூஸ் பண்ணிட்டு. ஸோ பேசிக்கலி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சிஎம்டில போயிட்டு, இந்த பாத்துக்குள்ள போயிட்டு, அதாவது இந்த பாத்துக்குள்ள போயிட்டு, இத காப்பி பண்ணிட்டு நீங்க சிஎம்டிக்குள்ள சிடி இந்த பாத்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பாத்துக்குள்ள நீங்க வந்துருவீங்க. கரெக்டான பாத்துக்குள்ள இருக்கீங்கன்னா, டிஐஆர்ன்னு ஒரு கமாண்ட் போட்டீங்கன்னா, அந்த பாத்துக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிரும். இந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் லிஸ்ட்ல நீங்க பாத்துக்கலாம். இங்க இருக்கு பாருங்க. நம்ம எழுதிக்கிற கோட் ஃபர்ஸ்ட் கோட் டாட் ஜாவா. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஜாவா சி ஃபர்ஸ்ட் கோட் டாட் ஜாவா வந்து எழுத போறோம். ஜாவா சி ஃபர்ஸ்ட் கோட் டாட் ஜாவா கொடுத்து நீங்க என்டர் அமுக்குனீங்கன்னா ஸ்க்ரீன் ஒண்ணுமே தெரியல. பட் 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 நம்மளுக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். புது ஃபைல் ஃபர்ஸ்ட் கோட் டாட் கிளாஸ். இதுதான் நம்மளோட பைட் கோட். இது வந்து நம்மளோட இங்கிலீஷ் கோட். இது வந்து நம்மளோட பைட் கோட். இது வந்து நீங்க எடிட் இன் நோட் பேட் போட்டீங்கன்னா என்னது இது கொஸ்டின் மார்க் கிஷன் மார்க்லாம் இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஆனா ஜேவிஎம் ஜேஆர்இக்கு புரியும், கம்ப்யூட்டருக்கு புரியும். புரிஞ்சுதா? இதுல இருக்கிற இங்கிலீஷ் லாங்குவேஜை நம்ம வந்து பைட் கோட்ல கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஹவு? ஜேடிகே ப்ரொவைடட் டூலால ஜாவாசினால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோட் டாட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோட் டாட் ஜாவா மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ நீங்க திருப்பி டிஐஆர் போட்டு என்டர் அமுக்குனீங்கன்னா கீழே பாருங்க ஃபர்ஸ்ட் கோட் டாட் கிளாஸும் வந்திருக்கு. திஸ் இஸ் பைட் கோட். இப்போ நம்ம இந்த பைட் கோட் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்மளோட கோட் வந்து ரன் ஆயிரும். ஸ்க்ரீன்ல வந்து ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து ஜாவா யூஸ் பண்ணுவோம். ஜாவா போட்டு ஃபர்ஸ்ட் கோட் இப்படி மட்டும் போட்டிங்கன்னா போன வாட்டி நம்ம ஃபர்ஸ்ட் கோட் டாட் ஜாவா போட்டோம். இப்போ அது தேவையில்ல. கிளாஸ்க்கு அதாவது பைட் கோடுக்கு நம்ம வந்து டாட் கிளாஸ் வந்து போட தேவையில்லை. இங்க நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா சாரி ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. FIRST ஃபர்ஸ்ட் கோடு போட்டிங்கன்னா பாருங்க ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகுது. இதனால பைட் கோட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் கோட்ல நான் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்றேன். ஓகே. எடிட் இன் நோட் பேட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே லைனை நான் திருப்பி போடுறேன். கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு திருப்பி இங்க நான் பேஸ்ட் பண்ணிட்டு ஹலோ வேர்ல்டு 2 3 4 5 6ன்னு ஏதோ ஒன்று நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கோட் என்ன பண்ணணும்? ஹலோ வேர்ல்டும் பிரிண்ட் பண்ணணும். ஹலோ வேர்ல்டு 2 3 4 5 6ம் பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து திருப்பி இங்க இந்த பாத்தில் போயிட்டு காப்பி பண்ணிட்டு கீழே வந்து சிஎம்டியில் போயிட்டு இங்க ஓப்பன் பண்ணிட்டு சிடி அந்த பாத் பேஸ்ட் பண்ணிட்டேன்னா நம்ம இங்க வந்துட்டோமா இல்லையான்னு செக் பண்றதுக்கு டிஐஆர் போட்டு ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இங்க நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கோட் டாட் ஜாவா ஃபர்ஸ்ட் கோட் டாட் கிளாஸ்லாம் தெரியுதா? ஸோ நம்ம கரெக்டான ஏரியால தான் இருக்கும். இப்போ ஜாவா போட்டு ஃபர்ஸ்ட் கோட் இப்படி போட்டு நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா என்னடா இது ஹலோ வேர்ல்டு மட்டும் தான் வருது. அந்த ஹலோ வேர்ல்ட் ஸ்பேஸ் 2 3 4 5 6லாம் வரல. ஏன் வரல? ஏன்னா இந்த பைட் கோட் வந்து பழைய ஃபர்ஸ்ட் கோட் டாட் ஜாவாவோடது. புது ஃபர்ஸ்ட் கோட் டாட் ஜாவாவோடது இல்லை. புது ஃபர்ஸ்ட் கோட் டாட் ஜாவால தானே அந்த புது லைன்ஸ்லாம் நான் வந்து போட்டிருக்கேன். புது சிஸ் அவுட் போட்டிருக்கேன். அதாவது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஹலோ வேர்ல்ட் 2 3 4 5 6 இதோட பைட் கோட் நம்ம ஜென்ரேட் பண்ணவே இல்லையே. பழைய பைட் கோட் தானே இருக்கு. ஸோ நீங்க திருப்பி என்ன பண்ணுவீங்க? இதுக்கு ஒரு பைட் கோட் ஜென்ரேட் பண்ணுவீங்க. எப்படி பண்ணுவீங்க? ஜாவாசி யூஸ் பண்ணிட்டு ஜாவாசி ஃபர்ஸ்ட் கோட் டாட் ஜாவா இப்படி பண்ணிட்டீங்கன்னா புது பைட் கோட் ஜென்ரேட் ஆயிரும். இதே தான் லைக் பேர் செம தான் இருக்கும். பட் இதுக்குள்ள இப்போ கண்டென்ட் சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ நீங்க ஜாவா கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கோட் எழுதுனீங்கன்னா இப்போ இது ரெண்டுமே பிரிண்ட் ஆயிரும். ஹலோ வேர்ல்டும் பிரிண்ட் ஆயிருச்சு. ஹலோ வேர்ல்ட் 2 3 4 5 6ம் பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்ம 3வது டாபிக்கும் பார்த்துட்டோம். இனியோட வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காம கீழே கமெண்ட் போட்டுருங்க, லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி. வணக்கம். பாய்.